ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸர் சென்டென்சஸில். ஸோ நம்ம கிளாஸ் ரூம் சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம நார்மலாக பேசக்கூடிய ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டெய்லி நம்ம அன்றாடம் நம்ம கிளாஸில் நார்மலாக பேசக்கூடிய ஒரு டைலாக்ஸ் தாங்க. உங்களுக்கு வீடியோ பிடித்ததான் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம மார்னிங் நம்ம காலையிலே நம்ம இப்போ யாராவது நம்ம சார் டீச்சர்ஸ் நம்ம பார்க்குற சின்ன சொல்லுவோம் குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுவே கிளாஸ்க்குள்ளே வந்து டீச்சர்ஸ் என்ட்ரு ஆகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் இஸ் எவரிபடி, காலை வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் இஸ் எவரிபடி, காலை வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா. அதுவே மதியம் கிளாஸ் எடுக்க வரச்ச என்ன சொல்லுவாங்க, குட் ஆஃப்டர்நூன், எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, மதிய வணக்கம், நீங்கள் இன்று எப்படி இருக்கீர்கள், எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு வந்துருப்பீங்க, எல்லாம் ஸ்லிப்பிங் மூடில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, மதியம் வணக்கம், நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள். கேன் எனிஒன் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் the last class, கடந்த வகுப்பில் நாம் என்ன செய்தோம் என்பதை யாராவது நினைவில் இருக்கா. அதாவது நம்ம லாஸ்ட் வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கேன் எனிஒன் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கேன் எனிஒன் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கடந்த வகுப்பில் நாம் என்ன செய்தோம் என்பதை யாராவது நினைவில் இருக்கா, யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் இஸ் எவரிபடி, காலை வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா. ஸோ செகண்ட் ஒன், குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, மதிய வணக்கம், நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள். ஸோ தேர்ட் ஒன், ஸோ கேன் எனிஒன் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கேன் எனிஒன் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கடந்த வகுப்பில் நாம் என்ன செய்தோம் என்பதை யாராவது நினைவில் இருக்கா. அதாவது லாஸ்ட் வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஸோ எனிஒன் யாராவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். கேன் எனிஒன் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கடந்த வகுப்பில் நாம் என்ன செய்தோம் என்பதை யாராவது நினைவில் இருக்கா. Can anyone remember what we did in the last class? So fourth one, கடந்த வகுப்பில் என்ன பேசணும் என்று யாராவது சொல்ல முடியுமா. நம்ம லாஸ்ட் வகுப்பில் என்ன பேசணும்னு சொல்லிவிட்டு நம்ம யாராவது சொல்வீங்களான்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம யாராவது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா சொல்லுவோம். வேர்ட்ஸ் டு சே, சொல்ல வார்த்தைகள் இல்லை, பரவாயில்லையே கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ கேன் எனிஒன் டெல் மீ வாட் வி டாக்ட் அபவுட் இன் த லாஸ்ட் கிளாஸ், வி டாக்ட் அபவுட் இன் த லாஸ்ட் கிளாஸ், நம்ம என்ன பேசணும் லாஸ்ட் வகுப்பில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ கேன் எனிஒன் டெல் மீ வாட் வி டாக்ட் அபவுட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கடந்த வகுப்பில் என்ன பேசணும், இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா, தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். கேன் எனிஒன் டெல் மீ வாட் வி டாக்ட் அபவுட் இன் த லாஸ்ட் கிளாஸ், வி டாக்ட் அபவுட் இன் த லாஸ்ட் கிளாஸ், கடந்த வகுப்பில் என்ன பேசணும் என்று யாராவது சொல்ல முடியுமா. ஸோ ஃபிஃப்த் ஒன், ஸோ ரைட் டவுன் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட் புக், அதாவது உங்கள் நோட் புக்கில் அனைத்து கேள்விகளையும் பதில்களையும் எழுதுங்கள். உங்களுடைய நோட்டில் நீங்கள் அனைத்து கேள்விகளும் பதில்களுக்கும் எழுதுங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், கேள்விகள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரைட் டவுன் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட் புக், ரைட் டவுன் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட் புக், அதாவது உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட் புக், அதாவது ரைட் டவுன் எழுதுங்க, ஆல் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட் புக், உங்கள் நோட் புக்கில் அனைத்து கேள்விகளையும் பதில்களையும் எழுதுங்கள். ரைட் டவுன் ஆல் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட் புக். என்னப்பா தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளாஸில் நம்ம லெசன் எடுக்கிறச்ச கவனிக்கலாம். என்ன சொல், லுக் அட் மீ, என்னப்பா அங்கே என்ன சைடில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கேட்பாங்க இல்லைங்களா, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. லுக் அட் மீ, என்னை பார், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு லுக் அட் மீ, என்னை பார்.
டோன்ட் டாக் பேசாத, டோன்ட் டாக் பேசாத, டோன்ட் டாக் பேசாத. அவனுடன் போகாத, நீ ஏன் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு போகிற, நீ தனியாக போ, நீ அவன் கூட சேராத, நீ அவன் கூட சேர்ந்துனா நீனும் தேவையில்லாமல் பண்ணுவ ஏதாவதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸை வார்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா. நீ அவன் கூட போகாத, டோன்ட் கோ வித் ஹிம், அவனுடன் போகாத, அவன் கூட போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அவன் கூட நீ போகாத, டோன்ட் கோ வித் ஹிம், அவன் கூட போகாத. கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். ஏதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் பயந்தாங்கன்னா, இல்லை உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். யூ கேன் வின், உன்னால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக உன்னால் முடியும், உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். யூ கேன் வின், உன்னால் ஜெயிக்க முடியும். யூ கேன் வின், உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்காக ஸ்கூல் பஸ்ஸை வெயிட்டிங்கில் இருக்குது, உனக்காக ஸ்கூல் பஸ் அங்கே பாரு காத்துட்டு இருக்கு, நீ இன்னுமா ரெடி ஆகாமல் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம். நீ இன்னும் கிளம்பலையா, அங்கே பாரு பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு. யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களுக்காக உங்கள் பள்ளி பேருந்து காத்திருக்கிறது, உங்களுக்காக உங்கள் பள்ளி பேருந்து காத்துக்கிருக்கிறது, அதுவும் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களுக்காக உங்கள் பள்ளி பேருந்து காத்திருக்கிறது. லுக் அட் மீ, என்னை பார், லுக் அட் மீ, என்னை பார். டோன்ட் டாக் பேசாதே, டோன்ட் டாக் பேசாதே. டோன்ட் கோ வித் ஹிம், அவனுடன் போகாதே, டோன்ட் கோ வித் ஹிம், அவனுடன் போகாதே. யூ கேன் வின், உன்னால் ஜெயிக்க முடியும், யூ கேன் வின், உன்னால் ஜெயிக்க முடியும். யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களுக்காக உங்கள் பள்ளி பேருந்து காத்திருக்கிறது, உங்களுக்காக உங்கள் பள்ளி பேருந்து காத்திருக்கிறது. யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. வகுப்பறைக்கு போவோம் வாங்க, நம்ம வகுப்பறைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வகுப்பறைக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ லெட்ஸ் கோ டு த கிளாஸ் ரூம், வகுப்பறைக்கு போவோம். லெட்ஸ் கோ டு த கிளாஸ் ரூம், வகுப்பறைக்கு போவோம். இவன் நம் வகுப்பில் புதிய மாணவன், இப்போ யாராவது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம சொல்லலாம், இவள் நம்ம வகுப்பில் புதிய மாணவி, புதிய மாணவன் சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போது he is a new student in our class, he is a new student in our class, இவன் நம் வகுப்பில் புதிய மாணவன். he is a new student in our class, இவன் நம் வகுப்பில் புதிய மாணவன். அவள் எங்கள் வகுப்பில் ஒரு சிறந்த மாணவி. இப்போ நம்ம யார்கிட்ட இவர் நல்லா படிப்பா, அவள் எங்கள் வகுப்புடைய சிறந்த மாணவின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ சொல்லலாம், she is the best student in our class, she is the best student in our class, அவள் எங்கள் வகுப்பில் ஒரு சிறந்த மாணவி. she is the best student in our class, அவன் ஒரு புத்திசாலி மாணவர், அவன் எங்கள் வகுப்பில் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கிளவர், அவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது he is a brilliant student in our class, எங்கள் வகுப்பில் அவர் ஒரு புத்திசாலி மாணவர், அவள் ஒரு புத்திசாலி மாணவின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். she is a brilliant student in our class, அவள் ஒரு புத்திசாலி மாணவி. he is a brilliant student in our class, எங்கள் வகுப்பில் அவர் ஒரு புத்திசாலி மாணவன் சொல்லிட்டு நம்ம சொல்வோம். லெட்ஸ் கோ டு த கிளாஸ் ரூம், வகுப்பறைக்கு போவோம். லெட்ஸ் கோ டு த கிளாஸ் ரூம், வகுப்பறைக்கு போவோம். இவன் நம் வகுப்பில் புதிய மாணவன். he is a new student in our class, he is a new student in our class, இவன் நம் வகுப்பில் புதிய மாணவன். அவள் எங்கள் வகுப்பில் ஒரு சிறந்த மாணவி. she is the best student in our class, எங்கள் வகுப்பில் அவர் ஒரு புத்திசாலி. he is a brilliant student in our class, எங்கள் வகுப்பில் அவர் ஒரு புத்திசாலி மாணவர். he is a brilliant student in our class, எங்கள் வகுப்பில் அவர் ஒரு புத்திசாலி மாணவர். உங்கள் குறிப்பேடுகளை தெரியும், உங்களுடைய புக்கை நோட் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுடைய நோட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவீங்களா. அப்போ சொல்லலாம் ஓப்பன் யுவர் புக்னு சொல்லலாம். ஓப்பன் யுவர் நோட் புக்ஸ், உங்கள் குறிப்பேடுகளை தெரியும், உங்களுடைய புத்தகத்தை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓப்பன் யுவர் புக், ஓப்பன் யுவர் நோட்,
அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஓப்பன் யுவர் நோட் புக்ஸ், உங்கள் குறிப்பேடுகளை திறக்கவும். உங்கள் வீட்டு பாடத்தை செய்தீர்களா, உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், உங்கள் வீட்டு பாடத்தை செய்தீர்களா, டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், உங்கள் வீட்டு பாடத்தை செய்தீர்களா. ஸோ பாபு நோட் புக் எங்கே, இப்போ யாராவது இந்த ஒரு நோட்டு புக்கு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய நோட் புக் எங்கே, உன்னுடைய புத்தகம் எங்கே, உன்னுடைய நோட் எங்கே, சும்மா ஏன் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம கேட்கலாம், ஸோ பாபு நோட் புக் எங்கே, பாபு வேர் இஸ் யுவர் நோட் புக், பாபு வேர் இஸ் யுவர் நோட் புக், உன் நோட் புக் எங்கே, உன் நோட் புக் எங்கே. ஸோ பாபு வேர் இஸ் யுவர் நோட் புக், பாபு உன் நோட் புக் எங்கே. உங்கள் குறிப்பேடுகளை திறக்கவும். ஸோ ஓப்பன் யுவர் நோட் புக்ஸ், உங்கள் வீட்டு பாடத்தை செய்தீர்களா, டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், பாபு உன் நோட் புக் எங்கே, பாபு வேர் இஸ் யுவர் நோட் புக், பாபு வேர் இஸ் யுவர் நோட் புக், பாபு உன் நோட் புக் எங்கே. ஸோ ஓப்பன் யுவர் நோட் புக்ஸ், உங்கள் குறிப்பேடுகளை திறக்கவும். டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், உங்கள் வீட்டு பாடத்தை செய்தீர்களா, பாபு வேர் இஸ் யுவர் நோட் புக், பாபு உன் நோட் புக் எங்கே. இப்போது நம்ம ஏதாவது சொல்வாங்க, அப்போ நம்ம இது திரும்ப எனக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மிஸ்ஸுக்கிட்டயோ இல்லை நம்ம ஒரு டியூஷன் போகிற வச்சோ, எனக்கு இது ஒன்றுமே புரியல சார், இதுக்கு திரும்ப நீங்கள் சொல்ல முடியுங்களா சொல்லிட்டு நம்ம கைண்டாக கேட்குறச்சுன்னா இப்போ எப்படி கேட்கலாம், குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகெயின், குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகெயின், தயவுசெய்து மீண்டும் விளக்க முடியுமா, எனக்கு கொஞ்சம் நீங்கள் விளக்கி சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகெயின், இது கொஞ்சம் திரும்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ், தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை விளக்க முடியுமா, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ், திரும்ப எனக்கு நீங்கள் மீண்டும் விளக்க முடியுமா, திரும்ப நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். Can you explain once more please, can you explain once more please, தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை விளக்க முடியுமா. I am your new science teacher, நான் உங்களுடைய புதிய அறிவியல் ஆசிரியர். I am your new science teacher, I am your new English teacher, ஆங்கில டீச்சர் சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். என்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம். Could you please explain again, தயவுசெய்து மீண்டும் விளக்க முடியுமா. குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகெயின், தயவுசெய்து மீண்டும் விளக்க முடியுமா. கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ், தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை விளக்க முடியுமா. ஐ ஆம் யுவர் நியூ சயின்ஸ் டீச்சர், நான் உங்கள் புதிய அறிவியல் ஆசிரியர், நான் உங்கள் புதிய அறிவியல் ஆசிரியர். ஐ ஆம் யுவர் நியூ science teacher. Hi friend, thank you for watching. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் திரும்ப திரும்ப சொல்வதனால் நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணலை. எவ்வளவோ பேர் ஆரம்ப நிலையே தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிக்கவும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.